ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு கீரை வடை செய்யலான் இருக்கேன். அதுக்கு கடலப்பருப்பு ஒரு அளவுக்கும் உளுந்து அதுக்கு கால் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்த போட்டு தண்ணி இல்லாம எடுத்து அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து அரைச்சாச்சு. இந்த கட்டியா இந்த அளவுக்கு தண்ணியே இல்லாம அரைச்சிக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு கிணத்துல போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தையும் 2 மணி நேரம் ஊற வச்சதை எடுத்து இப்போ அரைக்கிறோம். இப்போ கடலைப்பருப்பையும் தண்ணி இல்லாமல் நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பையும் அரைச்சாச்சு. இப்போ அந்த உளுந்தோட சேர்த்து போட்டுக்கலாம். அரைச்ச மாவு போட்டாச்சு. இப்போ 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். நசுக்கி வச்சிருக்கேன் ஒரு 4-5 பல்லு, அதை போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டை நசுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 நல்லா பொடி பொடியா அரைஞ்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பூண்டை தோலோட போடுங்க, அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். புதினா ஒரு கை வச்சிருக்கேன், அதையும் நல்லா பொடியா அரிஞ்சு போட்டுக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். நிறைய பேர் புதினா போட மாட்டாங்க.